நமக்கு தந்த வாக்குத்தத்தம் எல்லாரும் எடுத்துக்கொண்டு சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டை பக்கம் 861. ஏசாயா 54:10. எல்லாரும் எடுத்துக்கோங்க, அவசரப்படாதீங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டீங்களா? வாசிக்கலாமா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. உன்மேல் மனதுருகிற கர்த்தர் என்று சொல்லி இந்த இடத்துல தேவனுடைய தன்மையை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. சில வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு தரும்போது சில இடங்களிலே ஆண்டவர் தம்முடைய தன்மையை அங்கு சொல்லியிருக்கிறதை, குணாதிசயங்களை சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இங்க அவருடைய குணாதிசயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது, ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கும் போது, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லும் போது என்ன சொன்னார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. அங்கே தேவன் தன்னுடைய தன்மையை ஆண்டவர் சொல்லுகிறார். நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று. அதாவது எந்த இடத்துல தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறாரோ அவர் வெளிப்படுத்துவதற்கும் தேவன் கொடுத்த வார்த்தைக்கும் நெருங்கிய ஒரு சம்பந்தம் இருக்கும். நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை மட்டும் நாம் விசுவாசிக்க கூடாது. ஒரு தேவன் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தத்தோடு தேவனுடைய அந்த தன்மையும் குணாதிசயத்தையும் நாம் கொஞ்சம் ஆராய்ந்து அதை நல்ல அறிந்து நாம் அதை விசுவாசிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் நான் மனதுருகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவனுடைய குணாதிசயங்கள், அவர் அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீடிய பொறுமை, சாந்தம், இப்படிப்பட்ட நிறைய அவருடைய குணாதிசயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அதுல ஒன்று, அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? அவர் மனதுருகிற. இதே இந்த அதிகாரத்துல நீங்க பல இடங்களிலே ஆண்டவர் அந்த வார்த்தையை என்ன செஞ்சிருப்பாருன்னா திரும்ப திரும்ப என்ன செஞ்சிருப்பாரு? ஆண்டவர் அதுல அநேக இடங்களை சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய மனதுருக்கம் புதிய ஏற்பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா பல இடங்களிலே இயேசு கிறிஸ்துடைய மனதுருக்கத்தை பார்க்க முடியும். இயேசு செய்த பல அற்புதங்கள், தான் தேவனா இருக்கிறதுனாலே சில அற்புதங்களை செய்திருப்பார். ஆனா அநேக இடங்களில் அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவன் அவருடைய மனதுருக்கத்தின்படி நடந்திருக்கும். அல்லேலூயா. மனதுருக்கத்தின்படி நடக்கும். தேவன் மனதுருகி அவர் இறங்கி அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்பட்டிருக்கோம், பல இடங்களே சொல்லப்பட்டிருக்கிறோம். ஆகவே புதிய ஏற்பாடு காலத்துல ஆண்டவர் அதிகமாய் அவர் மனம் இறங்குகிறதை, மனதுருகிறதை பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டிலையும் அவருடைய அன்பு, அவருடைய தன்மை குறையல், அவருடைய பண்புகள், அவருடைய குணாதிசயங்கள் குறைந்து போகல. பழைய ஏற்பாட்டில் அவர் அன்புள்ளவராய் இருந்தார், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவராய் இருந்தாலும் பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது அவருடைய மனதுருக்கம், அவருடைய இரக்கத்தை அதிகமாய் நாம் உணர முடியும். அல்லேலூயா. இந்த மனதுருக்கம், அந்த இரக்கம் எதிலிருந்து வருது அப்படின்னு சொன்னா மெயினா அது அன்பின்ல இருந்து வருது. அன்பின் அடிப்படையில தான் வரக்கூடியது. ஒருவரை நேசிக்கும் பொழுதுதான், உண்மையா நேசிக்கும் போதுதான் அந்த மனதுருக்கம், இந்த இரக்கம்லாம் வரும். ஆகவே ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்ததான நோக்கமே, இந்த உலகத்துல ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார்? மனிதனை நேசித்ததுனால வந்தார். அல்லேலூயா. மனிதன் மேல் அவர் அன்பு வைத்ததுனாலதான் மனிதனை ரட்சிப்பதற்காக இந்த பூமிக்கு என்ன செய்தார்? வந்தார். ஏனென்றால் மனிதன் இந்த உலகத்துல பாவம் செய்து, அக்கிரமம் செய்து, அவன் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு, ஆக்கினை தீர்ப்புக்கு ஆளாயிருந்தான். தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பானது மனுகுலத்தின் மேல் வெளிப்பட இருக்கிறது. இதுல இருந்து மனிதனை விடுவிக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி அவருடைய அன்பு ஒன்றுதான். அல்லேலூயா. அந்த அன்பு வெளிப்பட்டதுனால தேவன் மனிதன் மேல், மனுகுலத்தின் மேல்
அன்பு வைத்ததுனாலே மனிதனை அழிக்க வேண்டிய, மனிதனை தண்டிக்க வேண்டிய கடவுள் தன்னையே தாழ்த்தி அடிமையின் என்ன செய்தார்? ரூபம் எடுத்து, அதுவும் அடிமை என்று சொன்னா உலகத்துல மனிதனிலே மிகவும் கீழான நிலையில் கருதப்படுகிறவன் அடிமை. வேலைக்காரனு கூட வேலை பார்த்த சம்பளம் உண்டு, அடிமை அப்படி கிடையாது. சமீபத்துல கூட நம்ம பகுதியில சில அடிமைகளை மீட்டிருக்கிறாங்க. ஆம்பூர் பகுதியில அடிமை என்பது அவன் வாங்கின பணத்துக்கு அவன் விற்கப்பட்ட, அவ்வளவுதான், அவனுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது. அதே போலதான் மனிதன் நான் பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைப்பட்டு இருந்ததுனால தேவன் அடிமையின் ரூபம் எடுத்து எல்லாவற்றுக்கும் தன்னை ஒப்பு கொடுத்து மரண புரிந்தோம், சிலுவையின் மரண புரிந்தோம் தன்னை தாழ்த்தினார். எதனால? நம்மேல் வைத்த அன்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் என்னன்னா, புதிய ஏற்பாட்டில் அதிகமாய் தேவனுடைய அன்பை நாம் அதிகமா ருசிக்க முடியும். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் மனிதனுடைய பாடுகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்கியது. ஆனா இயேசுவின் மரணம் திருச்சபைக்கும் முழு உலகத்துக்கும் முழு மனுகுலத்திற்கும் ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு கால சபை என்பது தேவனை ஆராதிப்பதற்காக, தேவனை கிட்டி சேர்வதற்காக மட்டும்தான் என்ன செய்யப்பட்டது? தேவனை ஆராதிக்க ஒரு சிறிய கூட்டத்துக்காக மட்டும் அது ஏற்படுத்தப்பட்டது, சிறிய கூட்டத்துக்காக கொடுக்கப்பட்டது. இந்த இடத்துல இந்த 54ஆம் அதிகாரத்துல அதுல நிறைய விஷயங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. 2, 3 இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் பொழுது, வாசிங்க. உன் கூடாரத்தின் இடத்தை விரிவாகட்டும், பாருங்க, உன் கூடாரத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் என்ன செய்யட்டும்? விரிவாகட்டும். இது பழைய ஏற்பாடுகளை திருச்சபைக்கு, முக்கியமா பழைய ஏற்பாடு தேவனுடைய ஆலயத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும்பொழுது தேவன் அவரெல்லாம் வழிநடத்தி வந்தார். தேவன் வாசம் பண்ணுவதற்கான வாசஸ்தலத்தை செய்யும்படி தேவன் கட்டளையிட்டார். ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தாங்க, அதுக்குள்ளே உடன்படிக்கை பெட்டி வைத்தாங்க. தேவன் அங்கே வாசம் பண்ணினார். அதற்கு பிற்பாடு சாலமோன் நாட்களில் இது ஆலயமா செய்யப்பட்டது. தேவன் கேட்கல, தாவீது கட்டணம் விரும்பினான். அதனால கர்த்தர் அவனுடைய குமாரனாகிய சாலமோனை கொண்டு அதை என்ன செய்தார். ஆகவே பழைய ஏற்பாட்டுல அந்த கூடாரம் என்பது தேவனுடைய ஆலயம் என்பது அந்த கூடாரம். அதற்குள்ள தேவன் வாசம் பண்ணுவார். பிரதான ஆசாரியர் வருஷத்துக்கு ஒரு முறை போவான். அடுத்தது என்னன்னா, யூதர்கள் மட்டும்தான் அந்த தேவனுடைய அந்த ஆலயத்துக்குள்ள போக முடியும். அது கூடாரமா இருந்தாலும் கட்டிடமா இருந்துச்சுதான் யூதர்கள் மட்டும்தான் அதை பயன்படுத்தினாங்க. புறஜாதிகள் வந்தாங்க, பிரகாரம் வரைக்கும் தான் வருவாங்க. ஆலயத்துக்குள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது? அவர்கள் பிரவேசிக்க முடியாது. இப்படிப்பட்ட நிலையில தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கூடாரத்தை என்ன செய்? விசாலமாக்கு. விசாலமாக்கு அப்படின்னு சொன்னா, தேவன் தன்னுடைய வாசஸ்தலத்தை, தேவனுடைய அந்த கூடாரமாகிய திருச்சபையை தேவன் விரிவாக்க விரும்புகிறார். யூதர்களை கடந்து உலகம் எங்கிலும் அந்த திருச்சபை வளர வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாமிசத்தில் இருந்த பொழுது அவர் சமாதி ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார். அந்த சமாதி ஸ்திரீ அவ கேள்வி கேட்கும் போது இயேசுவிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். யூதர்கள் எல்லாருமே தேவாலயத்துல அவங்க போய் வழிபடுகிறாங்களே, நாங்கெல்லாம் போக முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம். அப்படின்னா அந்த கூடாரத்துக்குள்ள மட்டுமல்ல, கூடாரத்துக்கு வெளியிலே தேவனுடைய திருச்சபை என்பது கூடாரத்துக்கு வெளியிலே யூதர்கள் மட்டுமல்ல, யூதர்கள் அல்லாத எல்லா புறஜாதி ஜனங்களும், உலகம் முழுவதும் இருக்கிற சகல ஜாதிகளும்
தேவனால் படைக்கப்பட்ட எல்லா மனிதனும் தேவனை தொழுது கொள்ளும்படியாக தேவன் அதன் எல்லைகளை என்ன செய்கிறார்? விரிவாக்குகிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் அந்த மரணம் என்பது யூதர்களுக்கு மட்டுமல்ல, யூதர்கள் மூலமா தான் ரட்சிப்பு வருது. இயேசு யூதர்கள் மூலமா தான் வந்தார். அதே போல் ஆதி திருச்சபை அப்போஸ்தலர்கள் யூதர்களா தான் இருந்தாங்க. அங்க இருந்து ஆரம்பித்தாலும் இன்னைக்கு உலகம் முழுவதும் உள்ள எல்லா ஜனங்களும் கூட்டி சேர்க்கப்படுவதற்காக தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனங்களை வாசிக்கலாம். அவருக்குள் அந்த ஜீவன் மனுஷருக்கு, பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த ஜீவன் இன்னைக்கு முழு உலகத்துக்கும் அது எப்படி மாறிடுச்சு? அது ஒளியாய் மாறிடுச்சு. அல்லேலூயா. அவர் மூலமாக முழு உலகத்துக்கும் அந்த ஜீவன் என்ன செய்வது? பறந்து எல்லாருக்கும் அது போய் கிடைக்கத்தக்கதாக இயேசு தன்னுடைய ஜீவன் என்ன செய்கிறார்? கொடுத்திருக்கிறார். 14:6 வாசிங்க. யோவான் 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். பாருங்க, எல்லாவற்றுக்கும் வாசலாக, வாயிலாக இயேசு இருக்கிறார். எதற்கெல்லாம்? எல்லா ஜீவனுக்கும் அவர்தான் வாயில். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்போ இயேசு என்பது ஒரு மனிதனாக மட்டும்தான் இன்னைக்கு உலகத்துல பார்க்கப்பட்டாலும், இயேசு முழு உலகத்தையும் படைத்தவர். அவர் மூலமா எல்லாம் படைக்கப்பட்டது. எல்லாத்தையும் படைத்த கடவுள் மனிதனுடைய மீட்புக்காக, மனிதனை ரட்சிப்பிற்காக இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்து தன் ஜீவனை கொடுத்து அதோடு நின்று விடல. அன்றைக்கு யூதர்கள் வாழ்க்கையில ஒரு குறுகிய வட்டத்திலே அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்த ஆசீர்வாதத்தை, அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்த நன்மைகளை இன்னைக்கு முழு உலகத்திலும் இருக்கிற ஜனங்களும் பெற்றுக்கொள்வதற்கு அவர் எப்படி மாறி இருக்கிறார்? வழியா, சத்தியமா, ஜீவனாய் மாறி இருக்கிறார். எல்லாத்துக்கும் துவக்கமா பாரு. பரலோகம் போறதுக்கு அவர் தான் துவக்கம். அல்லேலூயா. திருச்சபைக்கு அவர் தான் துவக்கம். அவர் திருச்சபையின் வெறும் ஸ்தாபகர் மட்டுமல்ல. அல்லேலூயா. திருச்சபையை ஸ்தாபித்த ஒரு ஸ்தாபகரா மட்டும் இல்ல, திருச்சபைக்கு துவக்கம் அவர் தான். கடந்த நாள்ல ஒரு வீடியோ கூட நான் போட்டிருப்பேன். பாஸ்டர் ஸ்டான்லி மாணிக்கர் வெள்ளூர்ல இருக்கிற அந்த பாஸ்டர் சபையை குறித்து, திருச்சபைன்னா என்ன சின்ன ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்ததை நான் பார்த்து அதை நம்முடைய குரூப்ல போடுறேன். இன்னைக்கு சபைனா என்ன? வெறும் வழிபாட்டு கூட்டமா தான் இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் சபைகள் இருக்கு. வழிபாட்டு கூட்டங்களாக இன்னைக்கு ஜனங்கள் இருக்கிறாங்க. மற்ற எல்லா தெய்வங்களையும், மற்ற கடவுள்களை, மற்ற மார்க்கத்துல இருக்கிறது போல ஒரு வழிபாட்டுக்காக தேவன் சபையை ஸ்தாபிக்கல. அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சபையை தேவன் ஏற்படுத்தினருக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. அதற்காகத்தான் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தான் எல்லாவற்றுக்கும் அவர் பலியாக, ஆரம்பமாக, துவக்கமாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் இயேசுவை நாம் எவ்வளவு நம்ம விசுவாசிக்கிறோமோ, விசுவாசிக்கிறது மூலமாக நம்முடைய வாழ்க்கை இன்னும் மாற்றப்படும். அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. புது சிருஷ்டியை திரும்ப தாய் வயிற்றில போய் பிறக்கிறது இல்ல, வாழ்க்கை முழுவதும் மாற்றப்படுகிறது. ஏன் இந்த அனுபவம் மற்ற மார்க்கத்துல நாம் பார்க்க முடியல? ஏன் பார்க்க முடியல? இயேசு கிறிஸ்து இல்லாம எந்த மாற்றமும் நம்ம வாழ்க்கையில் நடக்காது. அல்லேலூயா. எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களா இருக்கலாம், எந்த மார்க்கத்தை வேணா நீங்க பின்பற்றலாம், அது உங்கள் உரிமை. ஆனால் கிறிஸ்து இல்லாமல் உங்கள் வாழ்க்கை மாற்றப்படுவதில்லை. கிறிஸ்து இல்லாமல் உங்கள் வாழ்க்கை மாற்றம் அடையாது. அல்லேலூயா. நீங்க எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் கிறிஸ்துவை நீங்கள் எவ்வளவு விசுவாசிக்கிறீங்களோ அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்க்கை மாற்றம் அடையும். அதுக்குத்தான் இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் எல்லாவற்றுக்கும்
துவக்கமா இருக்கிறார், வழியா இருக்கிறார், வாயிலா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் இப்ப முதல் வசனத்தை வாசிங்க, 54:1 வாசிங்க. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு. பாருங்க, ஆண்டவர் அதாவது பழைய ஏற்பாடு கால திருச்சபையை யூதர்கள் அவர்கள் காலத்துல இருந்த அந்த திருச்சபை அது எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா ஒரு மலட்டு தன்மை உள்ளதா இருந்தது. அல்லேலூயா. ஏன்னா யூதர்கள் மட்டும்தான் அங்க இருந்தாங்க. வேற எந்த தேசத்தை சேர்ந்தவர்களோ எந்த இனத்தை சேர்ந்தவர்களோ அங்க வர முடியாது. ஒரு பெருக்கம் என்பது அவங்க ஜெனரேஷன் குரோத் தான் இருந்துச்சு. சந்ததியை பெற்று எடுத்தாங்க, அதுதான் இருந்தது. ஆனா தேவன் எதிர்பார்த்தது அது அல்ல. தேவன் அவர்களிடத்துல எதிர்பார்த்தது என்ன? முதலாவது எதிர்பார்த்தத விசுவாசம். ஆபிரகாம் எங்க தகப்பன் நீ சொன்னீங்கன்னா ஆபிரகாம் என்ன செஞ்சான்? விசுவாசித்தான். உங்கள்கிட்ட விசுவாசம் இல்லைன்றார். இரண்டாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிற அனுபவம். அல்லேலூயா. இரண்டாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிற அனுபவம் இல்லை. அல்லேலூயா. ஆகவே ஒரு மலட்டுத்தன்மை. அதனாலதான் அடுத்ததுல ஆண்டவர் சொல்றார், என்ன செய்வோம், உன் இடத்தை என்ன செய்ய விசாலமாக்கு. ஏன்? எதுக்காக? நீ பெருக போகிற, உன்னை நான் பெருக பண்ண போகிறேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாடு கால இந்த திருச்சபையை மலட்டுத்தன்மை. இன்னைக்கும் எந்த சபை விசுவாசம் இல்லாத சந்ததி உள்ள சபைக்குள்ள இருக்குதோ அது மலட்டு சபைதான். அல்லேலூயா. எவ்வளவு காணிக்கைய கொடுத்து எவ்வளவு உயிரை கொடுத்து ஆராதிச்சாலும் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் விசுவாசம் இல்லாத சந்ததிகளாய் நாம் இருப்போம் என்று சபைக்குள் இருக்கிறவர்கள் தேவன் மேல் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசமற்றவர்களாய் இருந்தால் ஒரு நிச்சயமா இந்த சபையில ஒரு மாற்றம் நடக்காது. நம்ம வாழ்க்கையில ஒண்ணும் நடக்காது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். மற்ற விசுவாசம் உள்ள சந்ததிகளா இருக்கான். மனுஷகுமாரன் வருகிற நாட்கள்ல எதை பார்ப்பாரா? நீங்க விசுவாசிக்கிறவளா இருக்கிறதா ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசின்னு சொல்வதற்கு இல்ல, விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் அந்த நாட்கள் ஆபிரகாமை ஆண்டவர் படைக்கும், ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொள்வதும் பாருங்க. அதே போல ஆண்டவர் மனிதனை ஆதாமை படைக்கும் போது பாருங்க, ஆண்டவர் ஆதாமை படைக்கும் போது ஒருவனை படைத்தார். ஆனா திரளான ஆவி அவரிடத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிறது போல 800 கோடி ஜனங்கள் அன்னைக்கே தேவனால உண்டாயிருக்க முடியும். இன்னைக்கு இவ்வளவு ஜனங்களை உண்டாகி கொண்டிருக்கிற ஆண்டவர் ஏன் அன்னைக்கு செய்யல? ஏன் செய்யல? திரளான ஆவி இருக்க ஏன் ஒருவனை படைத்தாரா? பக்தியுள்ள சந்ததியை. அதே போல ஆபிரகாமை ஏன் ஒருவனை ஆண்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்? ஒருவன் மூலமா ஆண்டவர் தேவனுக்கு பயப்படுகிற சந்ததி உருவாக்க ஆண்டு சித்தமா இருந்தார். எப்படி ஒரு மனிதனை படைத்து இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு 800 கோடி ஜனங்கள் இருக்கிறது. வந்து போனது எவ்வளவு? இன்னைக்கு இருக்கிறது 800 கோடி. அப்போ இந்த உலகத்துல வந்து போனது எவ்வளவு ஜனங்கள்? அப்போ ஒரு மனிதனை கொண்டு இவ்வளவு பெருக பண்ண ஆண்டவரால முடியும் என்றார். ஆபிரகாம் ஒருவனை அழைத்து ஆண்டவர் அவனை பெருக செய்து அவனை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஆண்டவர் மாற்ற முடியும் என்று சொன்னார். ஏன் கர்த்தர் திருச்சபையை பெருக செய்ய முடியாது? சத்தம் வரலையே? அல்லேலூயா. ஒரு மனிதனை படைத்து இன்னைக்கு உலகம் முழுவதுமாய் இருக்கிற ஜனத்தை உண்டாக்கின ஆண்டவர், ஒருவனை தெரிந்து கொண்டு அவன் மூலம் ஒரு சந்ததியை உண்டாக்கின ஆண்டவர், அதுவும் அவன் வயசாகி போய் குழந்தை இல்லை, அப்படிப்பட்ட வயதான அந்த மனிதனை திறந்து கொண்டு ஆண்டவர் அவன் மூலம் ஒரு சந்ததியை உண்டாக்கி அதை பெருக பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்ததியை தேவன் நிலைநிறுத்தி வைக்க முடியும் என்று சொன்னால் ஏன்
ஜீவனை கொடுத்து சம்பாதித்த சபையை ஏன் அவரால் பெருக பண்ண முடியாது? பெருகாததுக்கு காரணம் விசுவாசமற்ற சந்ததி சபைக்குள் இருக்கிறதா. அல்லேலூயா, அல்லேலூயா. பெருக பண்ணதுக்கு அவர் சொல்றாருல, கிரியை செய்யக்கூடாதபடிக்கு அவருடைய காரணம் செய்யலையா? உங்களுக்கோ எனக்கோ செய்ய முடியாதபடிக்கு அவருடைய காரம் குறுகி போகுது. எல்லாம் இத்தனை வருஷம் ஆச்சு, குழந்தை இல்ல, இத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கல, இத்தனை வருஷம் கடவுள் கொடுக்க மாட்டாரா? கடவுளால செய்ய முடியும். அதாவது பிரதர் சாட்சி சொன்னார்ல, 15 வருஷம் ஆனாலும் நான் ஜெபம் பண்ணேன் அக்காவுக்காக. நமக்குள் அந்த விசுவாசம் இருந்தா எந்த செத்து போன கற்பத்தையும் உயிர்ப்பிக்க முடியும், செத்து போன வாழ்க்கையும் உயிர்ப்பிக்க முடியும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. விசுவாசம் உள்ள சந்ததியா நாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில கிரியை நடக்கும். விசுவாசம் உள்ள சந்ததியா நாம் இருந்தால் மட்டும்தான் சபை ஒரு உயிருள்ள சபையாய், உயிரோட்டம் உள்ள சபையாய் இருக்க முடியும். அல்லேலூயா. ஜெபம் இருக்கலாம், ஆராதனை இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், எவ்வளவு ஆட்டம் பாட்டம், எவ்வளவு இசைக்கருவிகளை கொண்டு நம்ம ஆராதிக்கலாம். ஆனால் விசுவாசம் உள்ள சந்ததியா இல்லாவிட்டால் இதெல்லாம் வேஸ்ட். அல்லேலூயா. இன்னும் இதை விட எத்தனையோ இசைக்கருவிகளை, இன்னும் எல்லா இசைக்கருவிகளை கொண்டு கர்த்தரை ஆராதிக்க தான் நம்ம வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அதையும் செய்ய போதுமானவர். ஆனா அதை விட மிக முக்கியமானது விசுவாசம் உள்ள சந்ததியா நாம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இப்போ இந்த ஏசாயா 54 இந்த 1வது வசனத்தை, இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி பரிசுத்த பவுல் கலாத்தியர் நிருபத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிக்கலாம். மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நாம் எல்லோருக்கும் தாயானவள். எழுதி இருக்கிறதே இந்த ஏசாயா 54:1 எழுதப்பட்ட அந்த வார்த்தையை பவுல் கலாத்திய நிருபத்தை எழுதும் போது அதை மேற்கோள் காட்டி அதை எழுதுகிறார். என்ன சொல்லுகிறார்? அந்தபடி பிள்ளையே, பிள்ளை பெறாத மலடியே, என்ன செய்? மகிழ்ந்து கழிகூறு, கற்ப வேதனைப்படாதவளை கழிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷனுள்ளவளை பார்க்கலாம் அநாத ஸ்திரீகளுக்கு அதிக. அல்லேலூயா. ஏன் மேற்கோள் கால் கட்டுகிறார்னா, 26ஆம் வசனத்துல சொல்லப்படுது, மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளோ நாம் எல்லோருக்கும் தாய். அடுத்தது 25ஆம் வசனத்துல வசிக்கலாம். ஆகார் என்பது பாருங்க, கௌரிய ஆகார் என்பது, ஆகார நம்ம யாரா பாக்குறோம்? ஆபிரகாமுடைய 2வது மனைவி. என்ன? அடிமை பெண். 2வது மனைவின்னு சொல்ல காட்டிலும் ஆண்டவர் அடிமை பெண் தான் சொல்கிறார். சாராள் அடிமை பெண் ஆகி ஆகார மூலமா ஆபிரகாமுக்கு பிறந்த குழந்தை. ஆனா அது எந்த குழந்தை கிடையாது, வாக்குத்தத்தத்தின் பிள்ளை கிடையாது, அடிமை பெண்ணுக்காக பிறந்தவர். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, சாரி பவுல் இது சொல்றாரு, அது இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரிங்கிறார். அது எதுக்கு எதை ஒப்பிட்டு காண்பிக்கிறார் பாருங்க. இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு அது சரி. எருசலேம் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. எருசலேம் யூத ஜனங்கள், யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம், வாக்குத்தத்த பூமி. ஆனா இங்க பவுல் சொல்லுகிறார், அது இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு. ஏன்? அடுத்துல அந்த இதுல சொல்றாரு, எப்படி கவனிங்க, அடிமை பெண்ணாகிய அவளுக்கு பிறந்தது ஒரு அடிமையோ, அதே போல இந்த எருசலேம் இப்பொழுது அடிமைப்பட்டிருக்கிறாளே. அல்லேலூயா. ஏன் எருசலேம்? அது அதாவது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி, அதுல இருக்கிற தேவாலயம், அங்கே
தேவனுடைய பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிறாங்க. ஆனாலும் பவுல் அது என்ன சொல்லுகிறார்? அடிமைப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பாவத்துக்கும் பிசாசுக்கும் உலக காரியங்களுக்கும் அடிமைப்பட்டு இருக்கிற வரைக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களுக்கும் அடிமை பெண்ணுக்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. எப்படி சம்பந்தம் இல்லையா, அதே போல அடிமைப்பட்டு இருக்கிற ஆகாருக்கு நாம் ஒத்து இருக்கிறோம். நாம் எதை பெற்றுக்கொள்ள முடியாது? எதை பெற்றுக்கொள்ள முடியாது சொல்லுங்க. ஆகாருக்கு பிறந்த பிள்ளை யாரு? அவன் யாரு? அடிமை. அடிமையின் பிள்ளை. அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை கிடையாது. யார் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை? ஆனா இங்க சொல்றாரு ஆண்டவர், என்ன இங்க பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அந்த எருசலேமோ ஆகாருக்கு சமம், சீனாய் மலைக்கு சமம், அது அடிமைப்பட்டு இருக்கிறதுங்கிறார். இன்னைக்கு சபையும் பல காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா பவுல் இதுல சொல்ற இன்னொரு ரகசியத்தை சொல்றாரு. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நாம் எல்லோருக்கும். அல்லேலூயா. எருசலேம், யூதேயாவில் இருக்கிற எருசலேம், அது சீனாய் மலையில் இருக்கிற அந்த மலையில இருக்கிற அந்த இதுக்கு சமமா இருக்கு, அந்த அடிமைத்தனத்துக்கு சமமா இருக்குது. ஆனா மேலான எருசலேம் என்று சொல்லும் பொழுது இங்க எதை சொல்லப்பட்டிருக்குது? புதிய ஏற்பாடு கால திருச்சபை குறித்து சொல்லப்பட்டு. மேலான எருசலேம் என்றால் புதிய ஏற்பாடு கால திருச்சபை. அவளே நாம் எல்லோருக்கும் தாய். அந்தபடியே பிள்ளை பெறாத மலடியே என்ன செய்ய? மகிழ்ந்து கற்ப வேதனைப்படாதவளை களிப்பாய் எழும்பி ஆர்ப்பரி, புருஷன் உள்ளவளை பார்க்கலாம் அநாதஸ்ரீக்கே. அல்லேலூயா. ஆகவே இந்த புதிய ஏற்பாடு கால திருச்சபை என்பது மேலான எருசலேம். அடிமைத்தனத்துக்குள்ளானவள் கிடையாது. இயேசு நாம் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுவித்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அங்க அவங்க அடிமைப்பட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு இயேசுவை நாம் விசுவாசிக்கிறது மூலமா நாம் எல்லாவற்றிலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது இருக்கிறது மேலான ஒரு எருசலேம். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்? ஆர்ப்பரி, கலிகூறு. ஏன்னா அநாத ஸ்திரீகளுக்கே அதிக பிள்ளைகள் உண்டு. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகிலும் மாமிசத்தின் பிறந்தவன் ஆவின் பிறந்தவனை எப்பொழுதும் துன்பப்படுத்தினவர் இப்பொழுதும். இப்போ எதை லிங்க் பண்றாரு பாருங்க. எப்படி ஈசாக்கை ஆகாரின் மகன் துன்பப்படுத்தினானோ அதே போல இப்பவும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளை அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் துன்பப்படுத்த. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப யார் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் சொல்லுங்க? துன்பப்படுகிறவர்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, நெருக்கப்படுகிறவர்கள் திருச்சபை. கவனிங்க, சபை ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம வாழ்க்கையில பல துன்பங்கள் நெருக்கங்கள் இருக்குதா? உலகம் நம்மளை நெருக்குதா? நாம தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஈசாக்கு ஆகார் பெற்ற பிள்ளை என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ஆசீர்வாதத்தை வர முடியாது. யாருக்குத்தான்? ஈசாக்கு தான். ஆகவே நாம் மேலான எருசலேம், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். நாம் யார் மூலமா? இயேசு கிறிஸ்து மூலமா நான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறதுனால தேவனுடைய புதிய ஏற்பாடு காலத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமா சகல எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு உரிமையாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 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 விசுவாசிக்கல இல்லையா? சத்தமே காணுமே. அல்லேலூயா. ஆகவே இப்போ அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 54:10 வாசிங்க. இப்போ ஆண்டவர் யாருக்கு சொல்லுகிறார்னா, புதிய ஏற்பாடு கால சபை. யாருக்கு? மேலான எருசலேம், இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொல்லுகிறார். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள்
மலைகள் விலகுமா? விலகினதை பார்த்திருக்கிறீங்களா? நம்ம ஊரை சுத்தி எவ்வளவு மலைகள் குன்றுகள் இருக்கு. என்னைக்கா இடம் மாறி இருக்கிறத பார்த்திருக்கிறீங்களா? பார்த்திருக்கிறீங்களா? மலைகள் விலகுவது இல்லை. பர்வதங்கள் இன்னைக்கு ஆம்பூர்ல இருக்கும், நாளைக்கு வாணியம்பாடியில இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் இருந்து அப்படி போயிட்டு வருமா மலைகள்? தூக்கி வச்சுட்டு வரலாமா? நிலை பெயராது. எப்படி மலைகள், குன்றுகள், பர்வதங்கள் அது உறுதியானது, நிலையானதோ அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை அதை விட அதுவே விலகினாலும் என் கிருபை ஒரு நாளும். புதிய ஏற்பாட்டு கால சபையை பார்த்தான்னு சொல்லுகிறான், என் கிருபை உன்னை விட்டு ஒரு நாள் விலகாது. அல்ல, எதனால்தான் நான் அங்க ஏற்கனவே போயிட்டு வரேன். எதுக்கு போயிட்டு வந்தேன்? பழைய பாடுகால சபைக்கும் போயிட்டு வந்தது காரணம் என்னன்னா, அவங்களுக்கும் நமக்கும் விடையே தேவன் வைத்திருக்கிற இந்த வேற்றுமை, அதை விட எவ்வளவு நான் மேலானவர்கள் என்பதை நீங்க புரிந்து கொள்வதற்கு தான் அங்க போனேன். அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் ஒருவேளை அதுவே நிலை பெயராது. நிலை பெயர்ந்தாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் மலைகள் விலகி போனாலும் அது நடக்காதவே உறுதியான அசையான அதுவே ஒருவேளை மாறினாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றேன் என் கிருபை ஒரு நாள் புதிய ஏற்பாட்டு சபைக்கு நான் ஒரு நாள் விளக்கவே மாட்டேன். கர்த்தர் புதிய ஏற்பாட்டு சபைக்கு தந்திருக்கிற மேலான ஆசீர்வாதம், அவருடைய கிருபையை நம்ம மேல வச்சிருக்கிறார். இது எப்படிப்பட்டதுன்னா, மலைகளும் பர்வதங்களும் அசைந்து போனாலும் மாறாத அசையாத ஒரு நித்திய பிரமாணமாக தேவ புதிய ஏற்பாட்டுக்கு கிருபையை தந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் புதிய ஏற்பாட்டுக்கு தந்திருக்கிற மேலான ஆசீர்வாதம், அவருடைய கிருபைய நம்மளை விட்டு விலகாதபடிக்கு நம்மிடத்துல திருச்சபைக்குள்ள ஆண்டவர் உறுதியா நிலையா ஸ்திரமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்துல ஆண்டவர் அதைத்தான் உங்களுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு ஒருவேளை நீங்க பலவிதமான காரியத்துல இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கலாம். பலவிதமான காரியத்தினால எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன், ஒண்ணுமே நடக்கல, ஆண்டவரே என்னை மறந்துட்டு, ஆண்டவரே என்னை கைவிட்டார் கூட நீங்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உன்னை விட்டு விலக. அது ஒண்ணு இருந்தா போதும். என் கிருபை, இதை சொல்றது யாருங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். அதான் ஆண்டவர் இருக்குன்னு சொல்லிட்டார். இதை சொல்றது யாரு? மனதுருகிற தேவன். உண்மையில் மனதுருகிற தேவன் யார் மேல? புதிய ஏற்பாடுகளை சபையின் மேல் மனதுருகிற தேவன் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விட. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய கிருபைய உங்களுடைய என்னுடைய திறமையை பார்த்து, நான் என்னுடைய நீதி, என்னுடைய உண்மை, என்னுடைய கிரிய, என்னுடைய நான் பண்ற ஜெபம், நீங்க பண்ற ஜெபம், இதை பார்த்து தேவன் தம்முடைய கிருபையை நமக்கு தரலையா? எதன் அடிப்படையில் தந்திருக்கிறார்? அவர் நம்மேல் மனதுருகி தம்முடைய கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை இப்படி நடந்திருந்தால், எப்படி? என்னுடைய திறமையை நம்பி, என்னுடைய படிப்பை நம்பி, எனக்கு இருக்கிற நான் ஆண்டவர், நான் இருக்கிற உண்மையோ, நமக்கு இருக்கிற பரிசுத்தமோ, நம்முடைய கிரியை நம்பி ஆண்டவர் கொடுத்திருந்தாரு வச்சுங்களேன், நம்முடைய கிரியை இல்லாத பொழுது நமக்கு என்ன தோணும்? நம்ம ஒருத்தரை பார்த்து, ஒருத்தர் நல்லவரன்னு நினைத்து தெரியும், நம்ம அவர் மேல் நம்பிக்கை வச்சு ஏதோ ஒரு காரியத்தை நம்ம கொடுக்குறோம், செய்யறோம். ஆனா அவர் அதுக்கு உண்மையா இல்லை. நிறைய நம்ம அப்படித்தான் இன்னைக்கு சபைக்குள்ள பெரும்பாலும் நம்ம உண்மையற்றவர்களா தான் இருக்கிறோம். உண்மையற்ற நிலையில தான் நமக்கு இருக்கிறோம். குடும்பத்துக்கு நிறைய பேர் உண்மையா இல்லை, சபைக்கு உண்மையா இல்லை, ஆண்டவருக்கு உண்மையா இல்லை. நிறைய பேர் இன்னைக்கு அப்படித்தான் நம்ம இருக்கிறோம். ஆண்டவருக்கு மத உண்மையா இருக்கு, அதாவது குடும்பத்துக்கு, மூன்றாவது திருச்சபைக்கு. நான் சொல்றது கொடுக்கறது மட்டும் இல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய திருச்சபையில நம்ம எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? ஏன் இவனுக்கு இதை கொடுத்தேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கொள்ளலாம்னு தோணும். ஆனா ஆண்டவர் உங்களுடைய உண்மை, உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய கிரியை பார்த்து கொடுக்காம உங்கள் மேல் மனதுருகி இதை கொடுத்ததுனால அவருடைய கிருபை ஒரு நாள் நம்மை விட்டு விலகாது. அல்லேலூயா.